ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் தான் இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ மிதுனம் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். வீடியோவில் இன்ட்ரோவில் முதல்ல என்ன பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துட்டுருக்கு. இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 9வது மாதமான செப்டம்பர் மாதமானது நடக்குது. இந்த செப்டம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது. பல சிறப்புகள் நிறைந்த மாதம். ஆன்மீக ரீதியாக, ஜோதிட ரீதியாக, அறிவியல் ரீதியாக இது மிக எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம். ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த மாதத்தில் அந்த மாதிரி நிறைய எச்சரிக்கையான விஷயங்கள் நடக்குது. அதனால் இது எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லப்படுது. ஸோ இந்த எச்சரிக்கையான மாதத்தில் ஒரு எச்சரிக்கையான நாள் செப்டம்பர் 7ஆம் தேதியே வந்தது. அன்றைக்கி இந்த ஆண்டுடைய முழுசான 2வது சந்திர கிரகணம் நடைபெற்றது. அன்றைக்கி தமிழ் மாதம் ஆவணியுடைய 22ஆம் நாள், கிழமை ஞாயிற்றுக்கிழமை, வலுவா ஆவணி பௌர்ணமி அன்னைக்கு இந்திய நேரப்படி பகல் நேரத்தில் இல்லாமல் இரவு நேரத்தில் கிரகணம் நடந்ததுனால இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடிஞ்சுது. இப்போ இதை தொடர்ந்து இந்த ஆண்டில் அடுத்த கிரகணமானது நடக்க போகுது. அதுவும் இந்த செப்டம்பர் மாதம். அது என்னைக்குன்னா செப்டம்பர் 21ஆம் தேதி. அன்றைக்கி தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6வது மாதமான புரட்டாசியுடைய 5ஆம் நாள், கிழமை ஞாயிற்றுக்கிழமை, அன்றைக்கி மகாலய அமாவாசை. அந்த அன்னைக்கு இந்த ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணமானது நடக்க போகுது. இந்த கிரகணம் நடக்கிறதுனால இதனுடைய சூத காலத்தில் நிறைய மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு இந்த கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறலாம். அதுக்கு முன்னாடி நூற்றாண்டில் நடைபெறக்கூடிய இந்த நீண்ட கிரகணத்தின் போது இதை மட்டும் உங்கள் ராசிக்காரங்க செய்திடாதீங்க என்பது ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த சூரிய கிரகணம் நடக்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல மிதுனம் ராசிக்காரங்க சூரிய கிரகணம் நடக்கிறத பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிரகணத்திற்கு பிறகு கிடைக்கும் அப்படிங்கிறத பயன்பெறுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிரகணம் நடக்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. 123 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய அபூர்வமான சூரிய கிரகணம் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கு. கிரகணத்தின் போது என்ன விஷயங்கள் செய்ய வேண்டும், எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என சில கட்டுப்பாடுகள் கூறப்பட்டிருக்கு. ஸோ எந்த நாளில் சில விஷயங்கள் தவிர்த்து ஆன்மீக விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துகிறோமோ அது ரொம்ப அதிசயமான சில பலன்களை பெற முடியும். அதுபோல தான் இந்த கிரகணத்தின் போது சில விஷயங்கள் தவிர்த்து ஆன்மீக விஷயங்களை அதிக கவனம் செலுத்தணும் என்பது குறிப்பிடப்படுது. ஆக்சுவலி கிரகணம் என்பது ஒரு வருடத்திற்கு 5 அல்லது 6 முறை நிகழக்கூடிய ஒரு வானிய நிகழ்வாகும். ஸோ சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இவை இரண்டும் மாறி மாறி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி நிகழ்வது உண்டு. ஆனால் ஆன்மீக ரீதியாக கிரகணத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் இருக்குது. கிரகண நேரத்தில் சில காரியங்கள் செய்யக்கூடாது என்று கட்டுப்பாடுகள் இருக்குது. இருந்தாலும் இந்த நேரத்தில் என்ன நினைத்து வேண்டுதல் வைத்தாலும் மந்திர ஜபம் செய்தாலும் அது லட்சம் மடங்கு பலனை தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு அபூர்வ சூரிய கிரகணம் நிகழ இருக்கு. இது 123 வருடங்களில் பிறகு நிகழக்கூடிய ஒரு மிக நீண்ட கிரகணமாக இருக்கு. வழக்கமாக கிரகணம் 1 முதல் 3 நிமிடங்களில் நிகழ்ந்துவிடும். ஆனால் இந்த சூரிய கிரகணம் சுமார் 6 நிமிடம் 23 வினாடி வரைக்கும் நீட்டிக்கும். ஸோ இது விஞ்ஞானிகளை தெரிவித்திருக்கிறாங்க. 21வது நூற்றாண்டில் மிக நீளமான கிரகணம் இதுதானா? இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் தெரிய வாய்ப்பு கிடையாது. காரணம் என்னென்னா, இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் கிரகணம் நடக்கிறது பதிவாகுது. ஆனால் மற்ற உலக நாடுகளில் தெரியும். அமெரிக்கா, அப்புறம் ஐரோப்பா, ஆப்பிரிக்கா இந்த மாதிரியான பகுதிகள்லேயும் பெருங்கடல்கள் போன்ற பகுதிகள்லேயும் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும். இந்தியாவில் இந்த கிரகணம் பார்க்க முடியாது. 6 நிமிடங்கள் 23 வினாடிகள் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி இரவு 10:59 மணிக்கு தொடங்கி கரெக்டாக செப்டம்பர் 22ஆம் தேதி அதிகாலை 3:43 வரைக்கும் இருக்க போகுது. இந்த கிரகணமானது நீண்ட கிரகணம். இதற்கு முன் 1991வது ஆண்டில் இது போன்ற நீண்ட சூரிய கிரகணம் நிகழ்ந்தது. இப்போ நடக்கக்கூடிய செப்டம்பர் 21க்கு பிறகு இதற்கு பிறகு மீண்டும் 2114 ஆண்டு தான் இப்படி ஒரு கிரகணம் நிகழுது. ஸோ இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது, ஏன்னா இரவு நேரத்தில் நடக்கிறதுனால.
இந்த கிரகணத்தின் போது செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் நிறைய இருக்குது. அதை உங்கள் ராசிக்கு சொல்கிறேன், தெரிந்து கொள்ளுங்க. ஸோ கிரகணத்தின் போது செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதில் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியதை சொல்கிறேன். தியானம் மற்றும் மந்திரங்கள் ஜெபிக்கணும். ஏன்னா கிரகண நேரத்தில் ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் என்று கூறப்படுது. எனவே தியானம் செய்வது, மந்திரங்கள் ஜெபிப்பது நல்லது. அப்புறம் 2வது மௌனம் காக்கிறது. கிரகணத்தின் போது மௌனம் காப்பது மனத்தழிவை அதிகரிக்கும். அப்புறம் 3வது ஜபம் செய்யணும். பிரார்த்தனை மற்றும் மந்திரங்களை திரும்ப சொல்கிறது போன்ற செயல்களில் ஈடுபடணும். வீட்டை விளக்கேற்றி இறைவனை வழிபாடு செய்து ஜபம் செய்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் செய்ய வேண்டியது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் செய்யக்கூடாதது என்னென்னங்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. சுப காரியங்கள் செய்ய வேண்டாம். திருமணம், புதுமண புகுவிழா போன்ற சுப காரியங்கள் இந்த நேரத்தில் செய்யக்கூடாது. அப்புறம் 2வது தூங்க வேண்டாம். கிரகணத்தின் போது தூங்குவது ஆன்மீக ரீதியாக நல்லதல்ல. அப்புறம் 3வது சிலைகளை தொட வேண்டாம். பல மரபுகளில் சிலைகள் மூடப்பட்டிருக்கும். கோவில்களும் கிரகணத்தின் போது மூடப்பட்டிருக்கும். அந்த சமயத்தில் கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சிலைகளையோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சாமி சிலைகளையோ தொடுவதை தவிர்க்க வேண்டும். அப்புறம் சாப்பிடக்கூடாது. கிரகண நேரத்தில் வெளியில் செல்வதையும் சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும். ஆக்சுவலி இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள். 2025 ஆண்டின் செப்டம்பர் 21 இந்த சூரிய கிரகணம் நிகழ இருக்கிறதாக சமூக வலைத்தளங்களில் இப்போவே உலகம் முழுவதும் தகவல்கள் பரவிட்டுருக்கு. இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இந்த நாளில் சில விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு ஃபாலோ பண்ணும். அதனால தான் இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக இதற்கேற்ப கவனமாக இருங்க. இப்போ உங்கள் ராசிக்கான பலன்கள் கிரகணத்திற்கு பிறகு என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. மிதுனம் ராசிக்காரங்க மிருகசீரிடம் 3-4 பாதம், திருவாதுரை, புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் மிதுன ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி உலக அனுபவ அறிவை பெற்ற மிதுன ராசினருக்கு நீங்கள் அடுத்தவருடைய தராதார அறிந்து உதவிகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. சுலபமாக முடிந்துவிடு என்று நினைக்கக்கூடிய காரியம் கூட சற்று தாமதமாகலாம். அப்புறம் ராசிநாதன் புதன் தனது சஞ்சாரம் மூலம் மனதில் இருந்த கவலையை போக்கி நிம்மதி தருவார். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். மெயினாக வெளியூர் பயணம், அதன் மூலம் அலைச்சல் உண்டாகும். ஸோ அதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பாக சில காரியங்கள் நீங்கள் அலைச்சலுக்கு பின் நடந்து முடியும். தேவையான பண உதவி சற்று தாமதமாக கிடைக்கலாம். தொழில் தொடர்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவி உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். அவர்களை அனுசரித்து செல்வது இந்த டைம் நன்மை தரும். அதனால் கிரகணத்திற்கு பிறகு அனுசரித்து செல்ல பாருங்கள். அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது ஏற்படும். வீடு வாகனம் தொடர்பாக செலவுகள் ஏற்படும். தீ ஆயுதங்களை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும். உதவிகள் செய்யும் போது ஆலோசித்து செய்வது நல்லது. எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி உதவிகள் செய்து பின்னாடி மாட்டிக்கொள்ளக்கூடாது. இதுவும் ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. எளிதில் முடிய வேண்டிய காரியம் கூட தாமதமாகலாம். அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் தேவை. ஒரு முறைக்கு 2 முறை பாடங்கள் படிக்கிறது, எழுதி பார்க்கறது நல்லது. அப்போ தான் மனசுக்குள்ளே நிற்கும். ஸோ இந்த மாதிரிலாம் கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இந்த கிரகணத்தின் போது கிரகண தோஷம் நீங்கள் பரிகாரமாக இதை செய்யணும். ஸ்ரீ ஆஞ்சநேயரை வெண்ணெய் சாத்தி வணங்கணும். இதனால் மனதில் தைரியம் உண்டாகும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் ஏற்படும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யாமல் இருக்காதீங்க. கண்டிப்பாக செய்யுங்க. ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக
வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நன்றி.